பெண்களுக்கு எதிரான வன்முறைகளிலிருந்து ஆண்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது? ஏன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைனால் இப்போ ஒரு பெண்ணை பார்த்தாக்கா, ஒரு அழகான பெண்ணை பார்த்தாக்கா வந்து இப்போ தனியாக போயிட்டுருக்கான் ஒரு ஆண் அப்படின்னா, இப்போது அங்கே ஒரு பெண் தனியாக வந்துட்டுருக்கா. அந்த நேரத்தில் அந்த பெண்ணிடம் இவன் ஏதாவது தனியாக தானே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தனிமையை பயன்படுத்தி இவன் அந்த பெண்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஆண் தன்னையே பார்த்துக்கணும். பெண்களுக்கு எதிராக தான் ஈடுபட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆண் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அல்லது பெண்களுக்கு இடையூறாக வாழ்ந்து விடக்கூடாது என ஆண் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இதில் பெரிய ஒரு விஷயம். அதை எப்படி பண்ணுறது? ஒரு ஆணுக்கு இப்படி ஒரு பயமும் இருக்குது. பெண்களுக்கு எதிராக நாமளே செயல்பட்டு விடக்கூடாது. ஏன் நம்முடைய மனசு இப்படியெல்லாம் செயல்படுது? ஒரு பெண்ணை பார்த்தா ஏதாவது கையை பிடிச்சி எடுக்கணும்னு தோணுது. ஏன் தோணுது? அந்த மாதிரி நிறைய ஆண்களுக்கு தோணும். ஏன் வருது அப்படின்னா, அது மாதிரி வரக்கூடாது. அப்போ தான் அவனுக்கு ஒரு அமைதி ஏற்படும், ஒரு பயம் போகும். இல்லைனா பெண்களை பார்த்தாலே அவனுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா பெண்களை பார்த்தாலே இவன் மனது என்னவா செயல்படுதுன்னா, அவளுக்கு ஏதாவது இடையூறு செய்யணும், அல்லது அவளை கையை பிடிச்சி எடுக்கணும், அல்லது கூப்பிடணும், அல்லது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே போய் முந்திக்கிட்டி சொல்கிறது. ஒரு உறவில் ஒரு ஆண் பெண் உறவில் பெண் தனது விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண் தனது விருப்பத்தை தெரிவிக்கக்கூடாது. ஒரு பெண்ணின் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிக்காமலே ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் போய் நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறதே பெண்களுக்கு எதிரான வன்முறையாக இருக்கிறது. ஒரு பெண்ணின் விருப்பம் என்னன்னு தெரியாமலே ஒரு ஆண் முந்திக்கிட்டு போயிட்டு தனது விருப்பத்தை ஒரு பெண்ணிடம் சொல்கிறதே ஒரு வன்முறையாக இருக்கிறது. அதனால் ஆணுக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை இழந்து போய் தான் அவன் என்ன பண்ணுறான், எப்படி தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறானோ, எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்குன்னு முன்கூட்டியே போய் சொல்கிறான். அவளுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாமலேயே இவன் முன்கூட்டியே போயிட்டு அவகிட்ட போய் தனது விருப்பத்தை சொல்கிறது, முன்கூட்டியே போய் கையை பிடிச்சி எடுக்கிறது. அந்த அவளுடைய விருப்பத்தை தெரிஞ்சு கொள்ளாமலேயே இவன் தனது விருப்பத்தை சொல்கிறது. அதுதான் அதோட இன்னொரு கேட்டகரி தான் கையை பிடிச்சி எடுக்கிறது. அது இன்னும் உச்சகட்டமாக போய் கற்பழிக்கிறது. ஒரு பெண்ணின் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிக்காமலேயே ஒரு ஆண் தனது விருப்பம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு தனது விருப்பத்தை எப்படியாவது தனது விருப்பத்தை எப்படியாவது வெளிப்படுத்தி அதை அந்த விருப்பத்தின்படி அந்த பெண்ணை இணங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி தான் ஒரு கற்பழிப்பு வரைக்கும் கொண்டு போய் நிற்கும். அதனால் ஒரு ஆண் எப்போவுமே ஒரு பெண் தான் தனது விருப்பத்தை சொல்லணுமே தவிர அதற்கு முன்னாடி போய் ஆண் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் அதனால் அந்த பொறுமையை ஒரு ஆண் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பொறுமை அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஆண் தனது விருப்பத்தை பெண்ணிடம் சொல்லவே கூடாது. அதாவது முதல்ல சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணின் விருப்பம் என்னன்னு தெரியாமல் இவன் போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவளுடைய விருப்பம் உண்மையிலே அவள் அதற்கான அறிகுறிகளை காட்டணும். ஒரு பெண் தனது விருப்பத்தை ஒரு ஆணிற்கு சாடமடையாக சொல்லணும். அறிகுறிகளை ஏதாவது அடையாளங்களை வெளிப்படுத்தணும். அதன் மூலம் அந்த ஆணுக்கு அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு தான் ஒரு பெண் தனது விருப்பத்தை ஏதாவது கடைக்கண் காட்டுறது, சிரிக்கிறது, இப்படி அடிக்கடி பார்க்குறது, இப்படி ஒரு பெண் தனது விருப்பத்தை அது மனைவியாக இருந்தால் கூட, இப்போது ஒரு மனைவி உடலுறவுக்கு அழைக்க வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு கணவனுக்கு சாடமாடையாக செய்கை காட்டுவான், அல்லது சிரிப்பா, அல்லது ஏதோ ஒன்று சொல்லி அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி செய்வான். அதன் பிறகு தான் ஒரு கணவனாக இருந்தால் கூட போகணும். அந்தளவுக்கு ஒரு கணவனாக இருந்துட்டால் உனக்கு கட்டுப்பாடு தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. கணவனாக இருந்தாலும் அங்கே எங்கே எளிதாக இருக்கோ, எங்கே பாதுகாப்பு இருக்கோ, அங்கே தான் நம்ம கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்த எங்கே அப்போது அந்த அங்கேயே நம்ம நமக்கு அதாவது எங்கே நம்ம எளிதாக இருக்கோ, எங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கோ, எங்கே நமக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது, கட்டுப்பாடாக இல்லைன்னா கூட நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம கட்டுப்பாடாக இருக்க கற்றுக்கணும். அங்கேயே நம்ம கட்டுப்பாடாக இருந்துட்டோன்னா மற்ற இடங்களில் நமக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களில் கூட நம்ம எளிதாக கட்டுப்பாடாக இருப்போம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கோ, எங்கே நமக்கு எளிதாக இருக்கோ, அங்கே நம்ம கட்டுப்பாடாகவே இருக்கிறது இல்லை.
நாம் கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுது. கட்டுப்பாடாக இல்லைன்னா நம்மளை அடிச்சுப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் தேவைப்படுது. அங்கே தான் போய் கட்டுப்பாடாகவே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை நாம் கட்டுப்பாடாக இல்லைன்னா நம்மளை யாரும் அடிக்க போகிறதில்ல. அந்த இடத்துல தான் நம்ம கட்டுப்பாடாகவே இருக்கணும். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டை பழகிக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு பெண்களுக்கு நாம் பாதுகாப்பாக எப்படி இருப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல கற்றுக் கொடுக்க வேண்டும். வெறும் ஆணுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு மனைவியாக இருந்தால் கூட நம்முடைய கணவன் தானே, அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்முடைய கணவனாக இருந்தால் கூட அவன் தன்னிடம் கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அங்கே தான் பெண்கள் தனது பாதுகாப்பு குறித்து ஒரு ஆண் தன்னிடம் கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு ஆணிற்கு பயிற்சி கொடுப்பதன் மூலம் ஒரு பெண்ணும் அந்த பயிற்சியை பெறுகிறாள். அந்த அளவுக்கு அப்போது அதனால் அந்த கணவன் மனைவி உறவு இருக்குல்ல, அது ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு உறவு முறை. இந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்துட்டிங்கன்னா எங்கே போனாலும் கட்டுப்பாடோடு இருப்பீங்க. எங்கே உங்களுக்கு எளிதாக இருக்கோ அங்கே கட்டுப்பாடோடு இருக்க கற்றுக்கொண்டால் வெளியில் போகிற இடங்களில் கட்டுப்பாடாக இருப்போம். இப்போ ஒரு மனைவி இருக்கும் அவனுக்கு, ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பிற பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் மக்கள்கிட்ட தர்மடியை வாங்குவாங்க, மக்கள்கிட்ட பிடிபட்டு தர்மடி வாங்கிட்டு இருப்பான். அப்போது காரணம் என்னென்னா, அவன் மனைவிகிட்டே அவன் கட்டுப்பாடாக நடந்திருக்க மாட்டான். அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. வெளியிலையும் போயிட்டு அதே மாதிரி அவன் நடந்துக்கிறான். மனைவிகிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரி தான் வெளியிலையும் நடந்துப்பான். அப்போது இதுதான் அடிப்படை. மனைவிகிட்ட ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறானோ, மனைவிகிட்ட அவன் என்ன பேசுகிறான், மனைவிக்கு மரியாதை கொடுத்தா வெளியில் உள்ள பெண்களுக்கும் மரியாதை கொடுப்பான். மனைவியிடம் பணிவாக நடந்து கொண்டால் வெளியில் உள்ள பெண்கள்கிட்டையும், அதாவது தனக்கு சம்மந்தமே இல்லாத வெளியில் பார்க்குற பெண்கள்கிட்டையும் அவன் பணிவாக நடந்து கொள்வார். தனது மனைவிக்கு ஒரு ஆண் பாதுகாப்பாக இருக்கிறான்னா அந்த ஆண் தான் பிற பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பான். அதாவது தனது மனைவிக்கு எந்த ஒரு ஆண் இடையூறு செய்யாமல் இருக்கிறானோ அந்த ஒரு ஆண் தான் பிற பெண்களுக்கும் இடையூறு செய்யாமல் இருப்பான். அதாவது மனைவி, சகோதரி, அம்மா, மகள், இப்படி தனது குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு எந்த ஒரு ஆண் பாதுகாப்பாக இருக்கிறானோ அந்த ஆண் தான் வெளியில் பார்க்குற பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான். வெளியில் பார்க்குற பெண்களிடமும் இடையூறு செய்யாமல் இருப்பான். எங்கே எளிதாக இருக்கிறதோ, இப்போ அம்மா, மகள், சகோதரி, இதெல்லாம் ஒரு ஆணுக்கு எளிதாக தெரிகிற பெண்கள். அவர்களிடம் எளிதாக பேசுவான், எளிதாக பழகுவான். அப்படி இருக்கும்போது அங்கே தான் இவன் கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பேசணும், தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அக்கா தானே, தங்கச்சி தானே, மகள் தானே, அல்லது பேத்தி தானே, பாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தில் தனக்கு எளிதாக தெரிகிற பெண்களிடம் என்ன வேணாலும் பேசுகிறது, அடிக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது, அப்படி அவன் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆண்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம இதே மாதிரி தான் வெளியில் உள்ள பெண்கள்கிட்டையும் பேசிட போகிறோம். அப்புறம் வீட்டில் மாதிரி கிடையாது. வீட்டில் ஏதோ விட்டுருவாங்க. வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட சண்டை போட்டால் ஏதோ சரி நம்ம உறவு முறை காரணம் காட்டி அது பெரிய ஆபத்து இருக்காது ஆனால் அதே மாதிரி நம்ம வெளியிலையும் நடந்துக்கக்கூடாது. வெளியிலையும் நடந்துக்குவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். வெளியில் பார்க்குற பெண்களை பார்த்தாலே பயம் வந்துடும். நீ வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட நீ சண்டை போட்டுருக்க, அதாவது தகாத முறையில் சண்டை போட்டுட்ருக்கிற, பெரிய வன்மங்களோடு சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னா, கெட்ட வார்த்தை போடுற அப்படின்னா அந்த ஆண்களுக்கு ஒரு பயம் வரும். நம்ம இதே மாதிரி வெளியில் உள்ள பெண்கள்கிட்டையும் சண்டை போட்டுருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வெளியில் ஒரு பெண்கள்கிட்ட, தெரியாத பெண்கள்கிட்ட போய் சண்டை போட்டால் அடி விழ ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த அச்சுறுத்தல் ஒரு ஆணுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் ஒரு ஆண் வெளியில் உள்ள பெண்களை பார்க்கும்போது பயம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா வீட்டில் உள்ள பெண்களை நீ பயமுறுத்தாமல் இரு. நீ வீட்டில் உள்ள பெண்களை பயமுறுத்தினா வெளியில் உள்ள பெண்களை பார்க்கும்போது உனக்கு பயம் வந்துடும். ஏன்னா வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் நீ வெளியில் உள்ள பெண்கள்கிட்டையும் நடந்துப்ப. அதனால் வெளியில் உள்ள பெண்கள்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கணுன்னா வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட நீ நல்ல மாதிரி நடந்துக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த உறவு முறை, அது வீட்டில் உள்ள ஆண்களிடம்
அவனை நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கோ. அவன் உங்கள்கிட்ட வந்து நல்ல மாதிரி நடக்கிற மாதிரி நீ உனது வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஒரு ஆணின் கோபத்தை தூண்டுற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்காத. ஒரு ஆண் வந்து தன்னிடம் வந்து மரியாதையாக நடந்துக்கிற மாதிரி நீ உனது வாழ்க்கையை மாற்றிக்கொள். ஒரு ஆண் வந்து உன்னை வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரியோ அவமதிக்கிற மாதிரியோ நீ உனது வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதே. ஒரு ஆண் வந்து உன்னை மதிக்கிற மாதிரி, உன்னுடைய வீட்டில் உள்ள ஆண் வந்து முதல்ல உன்னை மதிக்கணும். அது மாதிரி உன்னுடைய வீட்டில் உள்ள இவன் தானே, இவன் நம்மளை மதித்தா என்ன மதிக்கலைன்னா என்ன, நம்ம எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம், வேலைக்கு போக தேவையில்ல, வீட்டிலே உட்காந்துட்டு சும்மா சமைக்கிற வேலையை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம். வீட்டில் உள்ள ஆண்கள் நம்மளை மதித்தான்னா மதிக்கலைன்னா என்ன, அவன் நம்மளை பற்றி என்ன நினச்சா என்ன, நம்முடைய சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெண் வீட்டில் வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வெளியில் உள்ள ஆண்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்போது வெளியில் உள்ள ஆண்கள் மதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பெண்கள் நினைப்பாங்க. வீட்டில் உள்ள ஆண்கள் அந்த மரியாதையை முதல்ல வந்து வீட்டில் வாங்க பாருங்க. வெளியில் உள்ள ஆண்கள் உங்களை மதிக்கணும்னா முதல்ல வீட்டில் உள்ள ஆண்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதற்காக நீங்கள் கஷ்டப்படணும். மரியாதைங்கிறது கஷ்டப்பட்டால் தான் வரும். அது மாதிரி எல்லாமே வீட்டில் உள்ள உறவுமுறை, நம்முடைய உறவினர்களிடம், நமக்கு பிடித்தவரிடம் நாம் எப்படி பழகுகிறோமோ அதே மாதிரி தான் வெளியில் உள்ளவங்ககிட்டையும் பழகும். அப்போ வெளியில் உள்ளவங்ககிட்ட நமக்கு ஒரு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட இருந்து பேர் வாங்கவும் புகழ் வாங்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வீட்டில் உள்ள உறவு முறையை வந்து இவங்க ஈகோ பார்த்துக்கிட்டு இவங்கிட்ட இருந்தெல்லாம் நான் பேர் வாங்கணுமா, அல்லது இவங்ககிட்ட இருந்து நாம் எதுக்கு பேர் வாங்கணும், இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கள நம்ம வந்து ஒரு இதுவாக நினச்சோன்னா வெளியில் இருந்தும் நமக்கு மரியாதை கிடைக்காது. அதனால் வீடு தான் அடிப்படையானது. வீடு என்பது ஒரு அஸ்துவாரம் போல், ஒரு கட்டடத்தின் அஸ்துவாரம் போல். அதை சரியாக அமைத்து விட்டால் அதன் மீது நாம் எழுப்புகிற கட்டடத்தை எளிதாக அமைத்து விடலாம்.